எப்படி பார்த்தாலும் சுக்கிரபகவான் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 மாசத்துல உங்க ராசிக்கு நோக்கி வந்துருவார். அது இல்லாம 5ஆம் இடத்தை அவர் குரு பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்களுடைய ஆழ்மன மனசை அவர் பாக்குறாரு. நல்ல பார்வை, நல்லா பாருங்க. இதுல வரையும் அவர் பின்னோக்கி போனாரு, இப்ப முன்னோக்கி நகர்ந்து உங்களை பாக்குறாரு. அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க மிதுன ராசிக்கிட்ட நம்ம சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை யாரு ஜாதக தசாபதி சரியில்லையோ கண்டிப்பா 7ஆம் இடம். ஏன்னா குரு தான் உங்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி. பாருங்க, நான் சொல்ற நவம்பர் மாசம் 11ஆம் தேதி ஒரு பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரை சந்திச்சீங்களா? மிதனராசி எத்தனை பேரை கேட்டு பாத்துக்குங்க. நண்பர்களுக்குள்ளாட்ட ஒரு பிரச்சனை, நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை சந்திச்சீங்களா? தொழில் லாபம் இல்லையா? இதெல்லாம் நீங்க கேட்கணும். கேட்டா சொல்லுவார் ஆமா. இப்ப ஏன் நல்ல இயல்பு நோக்கி குரு வரனா, குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். ஒரு புனர்பூசணத்துல போறாரு. அவர் பார்க்கக்கூடிய எல்லாமே எல்லாம் வளர்த்து விட்டுருவாரு. இப்போ ஒண்ணு கிடையாது. 5ஆம் இடத்தை பாக்கறனா குழந்தைக்கான பிராசஸ். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்ம தஸ்மை குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை, பணம், பொன், பொருள் ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா? உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரிய கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல, அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி மிதுன ராசி. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியில பிறந்துட்டாவே நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல. ஏன்னா இந்த ராசியில பிறந்தா யாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கும். அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க மிதன ராசிக்கிட்ட நம்ம சொல்லலாம். எப்படி? மிதன ராசிக்கிட்ட கண்டிப்பா நம்ம சொல்லலாம். பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் மிதன ராசியை பொறுத்துட்டாவே. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி சாதிக்கணும் சொல்லி பயங்கரமான அறிவான குணம் மிதன ராசிக்கிட்ட உண்டு. புத்திசாலியான ராசி. இங்க புதன் பகவான் ஆதிக்கமா வருவாரு. பல கமிஷன் பிசினஸ்ல பயங்கரமா சூப்பரா இருப்பாங்க. ஐடிஐ ஃபீல்ட்ல அந்த ராசியில எடுத்து பார்த்தாங்க நிறைய பேர் இருப்பாங்க. கணக்கு வழக்கு, ஐடிஐ, நிறைய இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே எடுத்து பாருங்க, சூப்பரா பண்ணுவாங்க. இதாங்க மிதுனம். படிச்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே சொன்ன உடனே ஞானம் வந்து இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதான் மிதுனம். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது? கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. மிதுன ராசி என்பவர்கள் குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். நல்லா பாருங்க, 3 மாசம் 121 நாட்கள் இந்த குரு வக்ரத்துல இருந்தார். வக்ரனா ஒண்ணும் இல்லைங்க, பின்னோக்கி நகர்ந்து போறதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம சூரியனை கதிர்வீச்சுல சுலோவா போறதுன்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லை, இப்ப ஃபாஸ்டா போறதுக்கும் ஸ்லோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இப்ப இயல்பு நிலைக்கு அவர் திரும்பிட்டார். எப்ப? மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். அதனாலதான் இந்த வீடியோ எல்லாருமே பாருங்க. ஏன்னா குரு பகவான் தான் நம்முடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட தோஷத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவார். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. நம்முடைய குழந்தைக்கு குரு, பணத்துக்கு குரு, ஆசிரியர் குரு, நிறைய பேர் இந்த குரு சம்பந்தமா இப்போ நிறைய பேர் பாருங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. அந்த குரு சம்பந்தமா நிறைய பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா? எழுத்துக்கணித சம்பந்தமா நிறைய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுதான் காரணம். இப்ப அவர் இயல்பு நிலைக்கு வர்றார். நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பணம், பொருள், நகை எல்லாமே குரு தான். இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? குரு பகவான் தான். அதனாலதான் எல்லாருமே ஜாதகம் ஏன் குரு தசை வந்தா வேமா எடுத்து ஜாதகத்தை பாக்குறாங்க. தான் ரீசன், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சில பேருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், இது முக்கியமான கட்டம். நிறைய பேர் சொல்றீங்கல்ல மிதன ராசிக்காரங்க, உங்க வீடியோ தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம், எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்களுக்காண்டி இந்த பதிவு சொல்றேன். நல்லா பாருங்க, நம்ம நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரம் கண்டிப்பா நீங்க பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? மிருகசீரிடமா, திருவாதிரையா, புனர்பூசமா? இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபதி நடக்காது. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கேரக்டரா இருப்பாங்க. 3 பேரும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்துல இருப்பாங்க. அது இல்லாம ஜாதகத்துல தசாபதி ஒரே மாதிரி நடக்காது. நல்லா பார்த்திருப்பீங்க. அதையும் தாண்டி நம்முடைய பிறந்த நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. நம்ம இந்த கலியுகத்துல பிறந்தா கண்டிப்பா எல்லாருமே ஒரு கர்மாவில பிறந்திருக்கும்.
ஏதாச்சும் நம்ம ஜாதகத்துல 9 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும், ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பா பலவீனமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பலவீனமான கிரகத்தை கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். சில பேர் பாருங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. வாழ்க்கையில எதையுமே நான் போராடிதான்ப்பா ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க பல பேர். அது இல்லாம சில பேர் இந்த வருஷத்துல இருந்து இந்த எண்டுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்றவங்க நிறைய பேர். பாதிக்கப்புறம் நல்லா இருக்கிறேன். சில பேர் நான் வயசானதுல இருந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேன். குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கேன். சில பேர் நான் பிறந்தது கஷ்டப்படுறேன். இதுதான் என்ன காரணம்? உங்க லக்னாதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க பிறந்த நேர பிரகாரம் அந்த கிரகம் போய் உங்க ஜாதகத்துல போய் மறைஞ்சிரும். அது அங்கே கஷ்டத்தை கொடுக்கும். இதே நல்லா இருந்தா பாதிக்கு அப்புறம் நிறைய நல்ல பலன் அள்ளி கொடுக்கும். சில பேர் சொல்றாங்க இந்த குழந்தை பிறந்தா நல்லா இருக்கு, எனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் தான் நல்ல பலனை பார்த்தேன், இத்தனை வயசுல இதுல போனியா, இதுல இந்த தொழில் பண்றேன், இந்த பிசினஸ் பண்றீங்க, இந்த சம்மந்தமா எனக்கு நல்லா இருக்குது, இந்த கிழமை போனா நல்லா இருக்கு, ஏதாவது சொல்லுவாங்க. உங்க ஜாதகத்தை வச்சுதான் அக்யூரேட்டா சொல்ல முடியும். சில பேர் கேட்கறீங்களே, அதுக்காண்டி சொல்றேன். கண்டிப்பா உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும், ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும். அந்த பலவீனத்தை கண்டிப்பா கண்டுபிடிங்க. அதான் கர்மா. அதை கரெக்டா மூவ் பண்ணி அதுக்கான பரிகாரத்தை பண்ணும்போது கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதனால எல்லா வீடியும் என்ன சொல்றோம், நம்ம பொதுப்பலன் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்குறோம். சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை யாரு ஜாதக தசாபதி சரியில்லையோ கண்டிப்பா 7ஆம் இடம். ஏன்னா குரு தான் உங்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி. பாருங்க, நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்களுடைய தொடர்பு, தொழிலு, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, மாமனார் மாமியார் உறவுகள், மனைவி, கணவன் எல்லாமே இந்த இடம் எல்லாமே பாதிச்சு பாருங்க. நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. நான் சொல்ற நவம்பர் மாசம் 11ஆம் தேதி ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை சந்திச்சீங்களா? மிதனராசி எத்தனை பேரும் கேட்டு பாத்துக்கோங்க. நண்பர்களுக்குள்ளாட்ட ஒரு பிரச்சனை, நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு பிரச்சனை சந்திச்சீங்களா? தொழில் லாபம் இல்லையா? இதெல்லாம் நீங்க கேட்கணும். கேட்டா சொல்லுவார் ஆமா. வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கீங்களா? ஏன்னா குரு ராசியில இருக்கா 2ஆம் இடத்த வருமானத்தை அப்படியே பிரேக் பண்ணி விடுவார். காசு பண்ண டைட்டா பிடிக்குதா? ஒருத்தர் வாக்கு கொடுத்து அதை சரியா செய்ய முடியலையா? கடன் பகை எதிரி பிரச்சனை பாக்குறீங்களா? இது மாதிரி நீங்க நிறைய பேரை கேட்டு பாருங்க. நீங்க மிதுன ராசி எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஆமா இருந்துச்சு. பொருளாதார வருமான, வேலை, தொழில், உத்தியோகத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த குரு எனக்கு சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல. நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் என்னுடைய வேலை போச்சு, உத்தியோகம் போச்சு, வருமான பிரச்சனை சரியில்லை, கணவனுடைய ஒற்றுமை சரியில்லை, இதெல்லாம் எனக்கு உடல் ரீதியா ஒரு தாக்கம் இருந்துச்சு, மாமனார் மாமியார் ஒரு திருமண வாழ்க்கையில நிறைய தடங்களை சந்திச்சு, இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இதுல ஆமாங்கிற வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க. இன்னும் திருமணம் ஆகாம எத்தனை பேர் இருக்கான்னு கேட்டு பாருங்க மிதுன ராசியை பொறுத்தவரை. ஏன்னா இவ்வளவு ஜாதகம் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க. அதனாலதான் இந்த பதிவை நான் சொல்றேன். குரு இந்த வக்ரமான காலம் வரும்போது கண்டிப்பா அதுக்கான பலனை கொடுத்திருப்பார். பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை கண்டிப்பா தடங்களை கொடுத்திருப்பார். நீங்க கேட்டுக்கோங்க. படிப்புகளில் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, அங்க தடங்கள் இருக்கும். இப்ப ஏன் நல்ல இயல்பு நோக்கி குரு வரனா, குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார், ஒரு புனர்பூசணத்துல போறாரு. அவர் பார்க்கக்கூடிய எல்லாமே எல்லாம் வளர்த்து விட்டுருவாரு. இப்போ ஒண்ணும் கிடையாது. 5ஆம் இடத்தை பார்க்கறனா குழந்தைக்கான ப்ராசஸ் பண்ணிடுவார். ஒண்ணும் இல்லைங்க, அப்பா சொத்து, அம்மா சொத்து, வீடு, இடத்துல பூமியில கேஸ் இருக்கா? எத்தனை பேருக்கு மிதுன ராசிக்கு இருக்கு? பக்கத்து வீட்டுல பிரச்சனை, தாத்தாவோட சொத்து எனக்கு கையில் சரியாக இல்லை, ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கேன், அந்த அந்த இடத்த வித்துட்டு நான் பணம் எடுக்கலாம் பாக்குறேன், என்னால முடியல. இப்ப மூவ் பண்ணுங்க முடியும். ஏன் முடியும்? என்ன காரணம்? ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? எப்படி பார்த்தாலும் சுக்கிரபகவான் 7 ஒரு 2-3 மாசத்துல உங்க ராசிக்கு நோக்கி வந்துருவார். அது இல்லாம 5ஆம் இடத்தை அவர் குரு பாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்களுடைய ஆழ்மன மனசை அவர் பாக்குறாரு. நல்ல பார்வை, நல்லா பாருங்க. இதுல வரையும் அவர் பின்னோக்கி போனாரு, இப்ப முன்னோக்கி நகர்ந்து உங்களை பாக்குறாரு. அப்ப அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து, பூர்வீகத்துல கேஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணுவாரு. நல்ல ஒரு அனுகூலம் இருக்கு. ஆனா ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். நீங்க செக் பண்ணிக்கணும் எல்லாருமே. கோர்ட்டு கேஸ்ல ஜெயிப்பீங்க, வேலை உத்தியத்துல ப்ரமோஷனான வேலை, சூப்பரான நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா கிடைக்கலாம். திருப்பி கேளுங்க ஏன் கிடைக்கும். நேரம் 9ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. ப்ரமோஷனே 9ஆம் இடம் தான். நம்முடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை அவர் பாக்குறதுனால இங்க வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு, கேஸ் பிரச்சனை உங்க மேல இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் சாங்ஷன் ஆகும். ஆனா கண்டிப்பா நான் ஓப்பனா சொல்றேன், மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ யாருக்காச்சும் ஒரு சொத்தோ, ஒரு இடமோ, பூமியோ, இல்ல நகையோ, பணமோ ஏதாச்சும் சேமிப்பு இருக்கும் பாருங்க. இது கண்டிப்பா நடக்கும். நல்ல ஒரு மாற்றம் வரும். நண்பர்கள், பொதுமக்கள்கிட்ட அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் நிறைய பேருக்கு மிதுன ராசிக்கு நிறைய பேர் சாதகமா இருக்கு. எப்படிப்பட்ட வழக்கில் நீங்க ஜெயிச்சிருவீங்க. நான் 9ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு, அதனால இங்க வழக்கு ஜெயிச்சிருவீங்க. அது இல்லாம அவர் 5ஆம் இடத்தை பார்த்து 7ஆம் இடத்தை பாக்குறதுனால எப்படிப்பட்ட வழக்கம் ஜெயிக்கிறீங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். திருமணத்தை எந்த ஒரு தடங்கள் இருக்காது, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நல்ல ஒரு மாற்றம் சாதகமா இருக்கு. வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரொமோஷன் இருக்கு. வெளிநாடு வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, இங்க வேலை பார்க்குறவங்க கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு அனுகூலமான குரு அள்ளி கொடுக்க போறாரு. ஏன் குரு அள்ளி கொடுப்பார்? ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடம் தான் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவஸ்தானம். அதை போய் நேரா குரு உங்க ராசிக்கு இருந்து நேரம் எங்கே பார்க்குற 9ஆம் இடத்தை பார்த்து, 5ஆம் இடத்தை பார்த்து, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்ப கண்டிப்பா கௌரவ அந்தஸ்தை கண்டிப்பா வெளிநாட்டு வெளியுள்ளவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க தான் போறாரு. இது நடந்துதான் ஆகும், யாராலையும் மாற்ற முடியாது. விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க. இதுக்கு நல்ல ஒரு டைமா இருக்கு பாத்துக்குங்க.
இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை. எடுத்தா மிதுன ராசி அனைவருக்கும் அடிக்குங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். உங்க ராசியான ஏதாச்சும் ஒரு கிரகம் என்ன எடுத்து பாருங்க, கண்டிப்பா மாற்றம் இருக்கும். ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால நான் லாட்டரி யோகத்தை எடுக்க சொல்லி எடுக்க சொல்ல மாட்டேன். எதிரி இருக்காது, கடன் இருக்காது, பகை எல்லாத்துலயும் நீ ஜெயிக்கக்கூடிய யோகம் நல்லா சாதகமாக இந்த ராசி குரு வர்றதுனால, குரு வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு நல்ல பலன் சொல்றேன். நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஜாதகத்துல லக்கண அடிப்படையில குரு நல்லா இருக்கணும். எல்லாருமே செக் பண்ணிக்கணும். இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவ வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகைகரை வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, அடுத்து பாருங்க இந்த ரசாயன கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மிதுன ராசி கேட்குறீங்க. நீங்க ஜாதகம் எழுதி தருவீங்களா? கண்டிப்பா நம்ம ஜாதகம் கைப்பட எழுதி கொடுக்கணும். நிறைய பேர் கேட்கிற கேள்வி. ஏன்னா ஒருத்தருடைய விதியை வந்து நம்ம கைப்பட எழுதும் போது அவங்களுடைய தலையெழுத்தே மாறும். நிறைய பேர் பாருங்க ஒரு ஜாதகத்தை ஒவ்வொருத்தரும் பாருங்க 2 ஜாதகத்தை ஒரே நோட்டை எழுதிப்பாங்க. அப்படி எழுதக்கூடாது. அதே மாதிரி ராசி கட்டம் நவாமச கட்டம் தனித்தனியா இருக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னாடி இருக்கக்கூடாது. இது ஒண்ணு. ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல தான் நம்முடைய விதியே தீர்மானம் ஆகுது. அதனால நிறைய பேர் கைப்பட எழுதி வைக்கிறீங்க. கண்டிப்பா நான் கைப்பட நம்ம எழுதி ப்ராசஸ் பண்றோம். கண்டிப்பா அதுக்கான ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்க பாத்துக்குங்க. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வரும்? மிருகசீடம் தைரியம், தன்னம்பிக்கை, திறமையா இருக்கணும், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். எப்படி மிருகசீரத்தை வந்துட்டா பயங்கரமா தைரியம் குடும்பம் இருக்கும். எதுவுமே பயப்படாதீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வருது மிருகசீரத்தை பார்த்தவங்க. ஏன்னா இனிமே வரக்கூடிய உங்க நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, 12 எப்படி பார்த்தா 4 மாசம் நல்ல பலன் தான் கொடுப்பாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தினால குருவே நேரா செவ்வாயை பாக்குறாரு. அப்ப சுப செலவு, சுபகாரியம் ஏதோ ஒரு நீங்க நல்ல விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த காரியம் சக்சஸ் ஆகும். வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றியா வரும். யூனிஃபார்ம், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. நல்ல எதிர்காலம் உங்களுக்கு பக்கம் லைஃப்ல சூப்பரா இருக்கு. யாரு மிருகசீரத்தை பார்த்தவங்க சொல்றேன். அடுத்து திருவாதிரை பயங்கரமா பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். பயங்கர கலையில விரும்ப குடிக்கணும் உங்களுக்கு நிறைய இருக்கு. எது வந்தாலும் பயப்படாதீங்க. திருவாதிரையில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் அந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேசி கண்டிப்பா கொடுக்க போகுது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. 121 நாளுக்கு அப்புறம் திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு ஏன்னா குருவே ராக பாக்குறாரு. அப்ப பொருளாதார வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம், காசு, பணம், சேமிப்பு எல்லாமே சூப்பராக ஒரு உயர்ந்த பதவி, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா நீங்க உங்களுடைய சிந்தனை பெருசா வாழ்க்கையில சாதிக்கிற வெறி கொண்ட ஒரே நட்சத்திரம் திருவாதிரை. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இவங்களுடைய பயத்தை தூக்கி போடுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி தேடி வருது. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க இப்பதாங்க நல்ல ஒரு மூச்சே உங்களுக்கு வருது. நல்ல அனுகூலமே வருது. நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், இன்கம் எல்லாத்தையும் நிறைய தடங்களை சந்திச்சு யாருன்னு புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க தான் இனிமே சந்திக்க மாட்டீங்க. இப்ப நல்ல காரியம், நல்ல விஷயம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பண சம்பந்தோட வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அவருடைய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மிதுன ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றி இலக்கான பேச்சியாகவே அமைகிறது.